சிவனும் இயற்கையும் இரண்டும் ஒன்றே. சிவன் யார்? திரும்பி திரும்ப வினாவுகிறோம். ஆனால் ஒருமுறை இயற்கையை பார்த்தால் பதில் தெரிந்துவிடும். காற்றாய் அவர் எப்போதும் நம்மை சுற்றி இருக்கிறார். மழையாய் அவர் உழைக்கும் மனிதனுக்கு பரிசளிக்கிறார். அக்கினியாய் சுத்திகரிக்கிறார். நதியாய் பாசத்தோடு ஓடுகிறார். மரமாய் நிழல் தருகிறார். அதனால்தான் சிவன்தான் இயற்கை என்பது உண்மை. சிவன் எந்த கோவிலிலும் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மூலஸ்தானம் எப்போதும் இயற்கையில்தான். கைலாயம் போல மலை, அந்த இருட்டில் ஒளி கிழியாத பரம அமைதி, அதுவே சிவனின் பரம்பொருள் நிலை. சிறிய ஒரு பூஜை இல்லாமல் கூட ஒரு மரத்துக்கு நீர் ஊற்றி மண் நன்றாக இருக்கட்டும் என்று காத்தால் அதே சிவபூஜை ஆகும். சிவன் நாகத்தை தன் மேனி மீது சுமப்பார். ஏன் பாம்பும் மிருகமும் மனிதனும் ஒரே இயற்கை சுற்றத்தில்தான். அவர் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவர். அமைதி, அறம், அன்பு, அறிவு இவைதான் சிவனின் இயற்கை. அதனால்தான் அவர் பசுபதி, எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவன். இயற்கையை நேசிப்போம், பசுமையை பாதுகாப்போம். அதுவே சிவனை உணர்ந்ததும் அவரை வாழ்த்தியதும். இயற்கையில் சிவனை காண்போம். அப்போதுதான் உண்மையான சிவபூஜை தொடங்கும்.